எல்லார் வீட்லேயும் இந்த ஒரு பிரச்சனை இருக்கும். அக்கா தான் பொருளை பத்திரமா வச்சுப்பா, ஆனால் தங்கச்சி ஒழுங்காக வச்சுக்க மாட்டேன்னு. அவங்க சொல்கிற மாதிரியே ஏன் நடக்குதுன்னு எனக்கு தெரியல. நானும் என் பொருளை பத்திரமா வச்சுக்கணும்னு நினைப்பேன். ஆனால் அதோட மேக்ஸிமம் வேலிடிட்டியே 1 இயர் தான் இருக்கும். அதுக்குள்ளே அது எப்படியாவது உடஞ்சிரும். அது மாதிரி தான் ஒரு நாள் நான் என் ஸ்பெக்ஸ் மேலே உட்காந்துட்டேன், அது உடஞ்சிருச்சு. சரி, இதை சரி பண்ண முடியுமான்னு செக் பண்ணுறதுக்காக அரும்பக்கத்தில் இருக்கிற லென்ஸ் கார்ட் போயிருந்தோம். இது சரி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஐ டெஸ்ட் பண்ணினே 1 இயர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பவர் செக் பண்ணிவிட்டு என்னோடய ஃப்ரேமை நான் சூஸ் பண்ணிட்டேன். அப்போ அக்காவுக்கும் செக் பண்ணும்போது அவங்களோட லெஃப்ட் ஐ பவர் ரெடியூஸ் ஆனதுனால அவங்களுக்கும் ஃப்ரேம் சூஸ் பண்ணி ஆர்டர் கொடுத்துட்டு வெளில வந்தாச்சு. பக்கத்துலேயே ஷாப் டிக்கல்ஸ் இருந்துச்சு. சரி, இங்கே கடைசியாக கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு போகும்போது அவங்க சரி பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி, அங்கேயும் ஸ்பெக்ஸை கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. என்னோடய ஃப்ரேமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் வின்சென்ட் சேஸில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நான் பர்பிள் ஃப்ரேம், என்னோடய அக்கா ஒயிட் ஃப்ரேம் சூஸ் பண்ணியிருந்தாங்க. இதோட ப்ரைஸ் டீட்டெயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரேம் வந்து 2146க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஐ டெஸ்ட் வந்து ஃப்ரீ சார்ஜ்னு சொல்லியிருந்தாங்க. ஷாப் டிக்கெட்ஸில் சரி பண்ண கொடுத்த ஸ்பெக்ஸ்க்கு அவங்க சார்ஜ் எதுவுமே பண்ணல. ஓகே, நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய்.